மனிதனை அழிக்கக்கூடிய ஆபத்தான பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? நீங்கள் நிஜத்தில் இருந்து ஓடலாம், சரிங்களா? ஆனால் அதனால் வரும் விளைவுகளில் இருந்து தப்பிக்க முடியாது, சரிங்களா? இப்போ சண்டை வருது அப்படின்னா நீங்கள் பயந்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம், சரிங்களா? இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டிங்க அப்படின்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டிங்க, இந்த சண்டையை நீங்கள் தடுக்காமல் எதிர்த்து நின்று போராடி இருந்தால் அதை உடனே அதற்கான பலன் கிடச்சிருக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த சண்டையை பார்த்து பயந்து ஓடி ஒளியும் போது என்ன ஆகுதுன்னா சின்ன பிரச்சனை பெருசாகும், சரிங்களா? அதனால் பெரிய பாதிப்புகள் உருவாகும். அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கோம், சரிங்களா? நிஜத்திலிருந்து ஓடாமல் நம்ம எதிர்த்து நின்று வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்க பார்த்துக்கணும், சரிங்களா? உனக்கு பிடிக்காதவர்களை கவர நினைக்காதே. உண்மைதாங்க. அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை எல்லாத்தையுமே பிடிக்கும்னு இல்லை, அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையும் பிடிக்கணுங்கிறது இல்லை, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு யாராவது ஒருத்தரை நம்ம கவர நினைக்கிறோம். இப்போ அவங்க நம்மளை சுற்றி வரணும், அவங்களுக்கு நம்ம பிடிச்சவங்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா நிறைய நடிப்புகள் நிறையா நடிக்க ஆரம்பிக்குவோம், சரிங்களா? அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையான குணத்தெல்லாம் மாற்றிட்டு பொய் சொல்கிறதுக்கு பழகுவோம், நடிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அது என்ன ஆகுனா இன்றைக்கி அவங்களுக்கு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களோட உண்மையான குணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு கடைசி நாள் ஆகிடும், சரிங்களா? அதனால் எப்பயுமே அடுத்தவங்களை கவர்றதுக்காக நீங்கள் பொய்யான வேஷம் போடாமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? அடுத்து அதனால் வரும் பண சிக்கல்கள் அதிகமாக வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணலாம். அவங்கள கவரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாத விஷயங்களெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவுகள் பண்ணலாம். அதுக்கு நிறைய பணங்கள் தேவைப்படும். அதை அந்த பணத்தை வீட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் ஏமாற்றி வாங்குறதா இருக்கலாம், சரிங்களா? வீட்டில் இருக்கவங்களையும் ஏமாற்றி, நீங்களும் போலியாக நடித்து, உங்கள்கிட்ட பழகிறவங்களையும் ஏமாற்றி, இதெல்லாம் என்ன உண்மையாக தப்பான விஷயம், சரிங்களா? இப்படி பண்ணுறதுனால உங்களோட பழக்கங்கள் ஆபத்தாக மாறுவதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இதனால் என்னென்னா உங்களோட அமைதியே சீர்குலைஞ்சு போகும். அதுதான் உண்மை, சரிங்களா? எப்பயும் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அடுத்து மெதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களால் மனச்சோர்வு ஏற்படும். ஆமாம், அதாவது என்ன அப்படின்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது மெதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மனச்சோர்வு ஏற்படும். அதாவது சின்ன சின்ன சண்டைகள் வருது, இப்போ ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு, அது சால்வ் ஆகி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே சரியாக போயிடும். அடுத்து இப்போ புகஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு சின்ன விஷயம் புகஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுக்கு தீர்வே கிடைக்கல, அதனால் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகும், மன நிம்மதியே கிடைக்காது, மனச்சோர்வுகள் அதிகமாகும். அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்மளோட வலியை நம்மளே மறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? வலின்னா என்னென்னா நம்மளோட வாழ்க்கையவே நம்ம மறப்போம். இது என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும், சரிங்களா? அடுத்து எல்லா உறவுகளையுமே விட்டு விலகும்போது இப்போ நம்மளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு விலகி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா யாருமே உதவி பண்ணலைங்க பதற்றம் ஏற்படும், சரிங்களா? அதாவது எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு யாருமே உதவி பண்ணலை, என்னென்னா யாருக்குமே நம்ம மேலே பாசம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும், சரிங்களா? அது என்ன அப்படின்னா நான் எல்லோரும் கூட இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், யாருமே இல்லைங்கும்போது ஒரு தோல்வி மனப்பான்மை தான் உருவாகும், சரிங்களா? ஒரு தனிமை உணர்வு ஏற்படும், சரிங்களா? இந்த ஒரு உணர்வே நம்மளை ஒரு ஆபத்தான பழக்கம், இதுதான் ஒரு ஆபத்தான பழக்கம், சரிங்களா? இந்த ஒரு பழக்கம் தான் நம்மளை பிற ஆபத்தான ஒரு விஷயத்துக்குள்ளே குழிக்குள்ளே தள்ளிடும், ஓகேங்களா? அடுத்து உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது. நம்ம ரெகுலராக நமக்கான உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அதாவது ரெகுலராக செய்கிறது அப்படின்னா வாக்கிங் பண்ணாவே போதும், சரிங்களா? யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? அதை பண்ணுறதை நிறுத்திட்டோம்னா நம்ம உடம்பு சோர்வாக தான் இருக்கும், சரிங்களா? ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும்.
அதோட வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம வந்து அடிக்கடி போய் உடம்பை வந்து செக் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம உடம்பை செக் பண்ணி பார்த்துக்கணும், சரிங்களா? அதையுமே கண்டுக்காமல் விட்டுட்டோம், வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டோம், உடம்பை பார்த்துக்கல கவனிக்கல அப்படின்னா வந்து அது வந்து ஆபத்தான விஷயத்தில் போய் முடிஞ்சிடும், சரிங்களா? நம்மளோட உடல் ஆரோக்கியமே மிகப்பெரிய வந்து செல்வம், சரிங்களா? நம்மளோட உடம்பு வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், சரிங்களா? அதுக்கு உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இது என்ன குறிப்பு, இதுக்கு என்ன அப்படின்னா, அன்பு இல்லாதவர்களிடமும் அலட்சியமானவர்களிடமும் இணைந்து இருப்பது நம்மளோட உறவு வந்து பாதுகாப்பாக இருக்காது. அதுதான் உண்மை, சரிங்களா? அன்பு இல்லாதவங்க கூடயும் அலட்சியமானவர்களுடன் அவங்க கூடயும் நம்ம சேர்ந்து இருந்தோம்னா நம்மளோட உறவு வந்து பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கு, சரிங்களா? மனிதனை அழிக்கக்கூடிய ஆபத்தான பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். அது வந்து நம்ம வந்து நிஜத்தில் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட அந்த உண்மையான பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பாதிப்புகள் வந்து நம்மளை ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விளைவில் கொண்டு போய் முடிச்சிடும், சரிங்களா? நம்மளுக்கு பிடிக்காதவங்களை கவர்றதுக்காக பொய் சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையே வந்து அதாவது சூழ்ச்சிகரமான ஒரு நிலையில் மாட்டிக்குவோம். அதில் நிம்மதி இல்லாமல் போயிடும், அமைதி இழந்துருவோம், சரிங்களா? மெதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களால் நம்மளுக்கு மனச்சோர்வு அதிகமாகும், அதனால் அமைதியை இழக்கக்கூடும், சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையவே நம்ம மறக்கக்கூடும். எல்லா உறவுகளையும் விட்டுட்டு விலகிட்டோம் அப்படின்னா நம்ம தனிமையான ஒரு ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே வரும். யாருமே நமக்கு இல்லைங்கிற ஒரு உணர்வு ஏற்படும், சரிங்களா? உடற்பயிற்சி செய்யலைனாலும் அதாவது மருத்துவரை போய் பார்த்து நம்ம உடம்பை பார்த்துக்கலைனாலும் நம்மளுக்கு அதுவே பெரிய ஒரு பாதிப்பாக அமையும், சரிங்களா? இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அன்பு இல்லாதவர்களிடமும் அலட்சியமானவர்களிடமும் சேர்ந்து இருந்தால் நம்மளோட உறவு என்றைக்குமே பாதுகாப்பானதாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை, ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.